ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு bulbul'snest. இன்றைக்கி நம்ம நெஸ்ட்டில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி 15 மினிட்ஸில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நெய் ரவை பொங்கல் கூட கத்திரிக்காய் சொஜ்ஜி எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு சொஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு கத்திரிக்காய் நான் பெருசாக எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், 2 தக்காளி. சொஜ்ஜி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, நசுக்கிய பூண்டு. ரவை பொங்கலுக்கு நான் 2 கப் ரவை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பச்சை பருப்பை போட்டு வாஷ் பண்ணிட்டேன். அதோட கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதோட பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதோட தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா ஊற்றிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது ஒரு 6லேருந்து 7 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ரவை பொங்கல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கூட அதே அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரியட்டும். அடுத்து இதோட ஒரு பச்சை மிளகா, சின்னதாக இஞ்சி துண்டை பொடியாக நறுக்கி போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை இது போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போது 2 கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டாக நின்றும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பை இதோட ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். 2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதனால் 5லேருந்து 6 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. நான் ஒரு 1/2 கை அளவு பச்சை பருப்பை ஊற வச்சு லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போது ரவை பொங்கலோட ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா பச்சை பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பச்சை பருப்பு இல்லைனாலும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வற்றிருச்சு. இப்போ இதோட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெய்லாம் நல்லா உருக்கிருச்சு. இதோட நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி பதம் இருக்கணும். அப்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், கடாயிலலாம் ஒட்டாமல் கரெக்டான பதம் வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கத்திரிக்காயெலாம் வேக வச்சுருந்தோம்ல, அதை நான் 7 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. அதோட 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே அதோட ஒரு பச்சை மிளகா லைட்டாக கீறினதை ஆட் பண்ணிடலாம். அதோட 3லேருந்து 4 பல் பூண்டை நசுக்கி ஆட் பண்ணிடலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா குழையணும். கத்திரிக்காய், பச்சைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இதோட நம்ம கடுகெல்லாம் போட்டு தாளித்ததை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நெய் ரவை பொங்கல் கூட கத்திரிக்காய் சொஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே ஹெல்தி அட் யோர் நெஸ்ட்.